மனிதன், நீ அவனை எழுப்பவே முடியாது, கல்ல புரட்டி போடுன்ட்டு. லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்னனே, அவன் வெளியே வந்தான். கைத்தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. சில மரித்து போன சூழ்நிலைகளை உயிரோடு எழுப்புறது உங்க நாவில் இருக்கிற சத்தங்களால மாத்திரம்தான் எழுப்ப முடியும். வீச்சுக்கிட்ட கூட நான் சொல்லிட்டு வந்தேன், குழந்தை பெத்து எடுக்கிற வரைக்கும் குழந்தைக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். எல்லா சூழ்நிலைமைகளை பார்த்து நமக்கு பேச தெரிய வேண்டாம். ஒரு முறை பேசினாரா, அங்க பாத்தீங்கன்னா 2வது முறையும் பேசினார். ஆவி பிரவேசிக்கும்படியா பேசினார். ஆண்டவர் சில காரியங்களை மேலோட்டமா சரி செய்யும் போது அதோட திருப்தி ஆயிடாதீங்க. ஓ, முன்ன மாதிரி சண்டை இல்ல, முன்ன மாதிரி பிரச்சனை இல்ல, முன்ன மாதிரி கடன் சுமை இல்ல அப்படின்னு இருக்கும் போது நீங்க நிறுத்திடாதீங்க. ஆவியானவர் அந்த இடத்துல ஆளுகை செய்யும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என் பொருளாதாரத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, என் சரீரத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. முந்தா நாள் இரவு நல்லா ஜெபம் பண்ணிட்டு தான் படுக்கும் போது எனக்கு ஒரு பயங்கர ஒரு போராட்டம் வந்ததை உணர்ந்தேன். அப்போ ஒரு அக்கா அவங்க வீட்டுல, ஒருத்தவங்க வீட்டுல தான் நான் ஜெபத்தை நடத்திட்டு போயிருந்தேன். வீட்டுக்கு வெளியில நின்று ஜெபம் பண்ணிட்டு கடிந்து கொண்டு தான் பிசாச கடிந்து கொண்டு தான் போவோம். ஆனா அன்று இரவு திடீர்னு எனக்கு மூச்செல்லாம் அடைச்சது, ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி இருந்தது, கழுத்து வலிக்குது, முதுகு தண்டு விட வலிக்குது, பயங்கர வீசி, மூச்சுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் ஆஷாவை எழுப்புறதா பார்த்தேன், சுடுதண்ணியை போடலாமான்னு பார்த்தேன், எதுக்குமே மனசு இடம் கேட்கல, மூச்சு ரொம்ப அடைக்குது. வெளியே ஹாலில் வந்தேன், என்ன ஆண்டவர் என்ன தெரியல, எனக்கு என்ன தெரியல, ஏன் இப்படி மூச்சு வாங்குது தெரியல. அப்ப என் உள்ளத்துக்குள்ள வந்த சத்தம் இடு, சத்தம் போடு, வாயை திறந்து அந்த வியாதியை கொண்டு வர பிசாசை கடிந்து சொன்னேன். இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்குறேன், வல்லமையை நிர்மூலமாக்குறேன். 5 நிமிடம், 10 நிமிடம், 15 நிமிடம், 20 நிமிடம், அரை மணி நேரம் கழிச்சு நான் விடுதலை ஆகிவிட்டேன். ஹல்லேலூயா. ஒரு இன்ஹேலர் எடுக்கல, தைலம் போடல, ஒண்ணுமே போடல, நான் விடுதலை ஆயிட்டேன். அப்பதான் கண்டுபிடிச்சேன், வியாதியை நோக்கி நாம சத்தம் விடணும். பல நேரத்துல வியாதியை வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்மளை ஆண்டவர் அழைக்கவே இல்லை, அந்த வியாதியை கடிந்து கொள்வதற்கும் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தங்களினால் ஒரு அசைவு, மரித்த சூழ்நிலையை கூட உலர்ந்து போன சூழ்நிலையை கூட எழுப்புறதா சத்தத்தை உங்க வாயில வச்சிருக்கிறார். இதை குறிச்சு நீங்க எவ்வளவு சீரியஸா இருக்கீங்கன்னு தெரியல. எப்பயுமே நீங்க கவனிங்க, நெகட்டிவ் தாட்ஸ்க்கு நீங்க நிறைய இடம் கொடுத்தீங்கன்னா கீழே போய்கிட்டே தான் இருப்பீங்க. நான் அக்காவுங்க ஒருத்தவங்க நேற்று கேட்டாங்க, அண்ணே எனக்கு ஒரு வியாதி இருக்கிற மாதிரி